ஆன்மீக தகவல் நவகிரகங்களை எப்படி சுற்ற வேண்டும்? நவகிரக வழிபாட்டின் சிறப்பு. வணக்கம். அனைவருக்கும் இறைவனின் அருள் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் கோவில்களில் நாம் காணும் நவகிரக வழிபாடு மற்றும் நவகிரகங்களை சுற்றும் முறையின் சிறப்பு பற்றி பார்க்கலாம். நவகிரகங்கள் என்பது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 9 கிரகங்களை குறிக்கிறது. நம் இந்து பாரம்பரியத்தில் இவை மனித வாழ்க்கையில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் சக்திகளாக கருதப்படுகிறது. பல கோவில்களில் நவகிரக சந்நிதி தனியாக அமைக்கப்பட்டிருக்கும். பக்தர்கள் நவகிரகங்களை வணங்கி தங்களின் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள், அமைதி மற்றும் இறை அருளை வேண்டுகின்றனர். நவகிரகங்களை சுற்றும்போது முதலில் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு இறைவனை நினைத்து பக்தியுடன் வணங்க வேண்டும். பொதுவாக நவகிரகங்களை கடிகார சுற்று முறையில் சுற்றுவது பல கோவில் மரபுகளில் பின்பற்றப்படுகிறது. சிலர் தங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சுற்றி வழிபடுகின்றனர். ஆனால் சுற்றுகளின் எண்ணிக்கையை விட மனதில் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் முக்கியம் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. நவகிரக வழிபாட்டில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனி சிறப்புகள் கூறப்படுகின்றன. சூரியன் ஆரோக்கியம் மற்றும் ஒளியின் அடையாளமாகவும், சந்திரன் மன அமைதியின் அடையாளமாகவும், சனி பகவான் நீதி மற்றும் பொறுமையின் அடையாளமாகவும் பக்தர்களால் போற்றப்படுகின்றனர். சனி பகவான் வழிபாட்டில் எல் விளக்கு ஏற்றுவது, ஏழைகளுக்கு உதவி செய்வது போன்ற நல்ல செயல்கள் பலரால் கடைபிடிக்கப்படுகின்றன. அனைத்து வழிபாட்டுகளிலும் நல்ல எண்ணம், தர்மம் மற்றும் பிறருக்கு உதவும் மனப்பான்மை முக்கியமானதாக கருதப்படுகிறது. நவகிரகங்களை வணங்கும் போது பயத்துடன் அல்லாமல் இறை நம்பிக்கையுடனும் நல்ல வாழ்க்கைக்கான பிரார்த்தனையுடனும் வழிபட வேண்டும். இன்றைய ஆன்மீக தகவலின் சாரம் என்னவென்றால், நவகிரக வழிபாடு நமக்கு பொறுமை, ஒழுக்கம், நல்ல சிந்தனை மற்றும் இறை நம்பிக்கையை வளர்க்கும் ஒரு ஆன்மீக வழியாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைவனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள தினம் ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.